டோனர் எக்குன்னு சொல்லுவாங்க. அடுத்தவங்களோட கருமுட்டையை வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகுது. ஸோ இதெல்லாம் வந்து தவிர்க்கணும்னா அக்குபங்சர் கண்டிப்பா சிறந்த முறையில் இருக்கு. மது எடுத்துட்ட பிறகு அவங்களோட லைஃபே வந்து தலைகீழா மாறிடுது. இதை வச்சே வந்து நீடில் வச்சு ஸ்டிமுலேட் பண்ண என்ன ஆகும்னா உங்களுக்கு எல்லா பிரச்சனையுமே சரியாகும். லிவர் வந்து எந்த அளவுக்கு ஹீட் ஆகுதோ அந்த அளவுக்கு கோவம் அப்படியே பர்ஸ்ட் ஆகும். இப்போ எல்லாருமே அக்குபங்சர்னா ஐயோ இதை விட்டுட்டு நாங்கள் போக முடியாது, அப்படி கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப் இப்போ நிறைய பேர் குழந்தை இல்லை அப்படின்றது வந்து ஒரு சர்வசாதாரண ஒரு வார்த்தையாக போயிடுச்சு. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் 9 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஒரு 24 years பொண்ணு கூட பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு ஐவிஎஃப்க்கு வராங்க. ஐவிஎஃப்ன்றது செயற்கை முறையில் கருத்தரிக்கிறது. ஸோ அவங்க வந்துட்டு இதை ஒரு சாதாரணமாக தான் எடுத்துக்கிட்டாங்க இந்த உலகத்தில் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு. ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட ப்ரொசீஜர் இருக்குது. அதாவது இப்போ வந்து நம்ம கருமுட்டை எடுப்பாங்க, எக் கலெக்ஷன் சொல்கிறாங்க. அந்த எக்கு வந்து உருவாகிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஏஎம்ஹெச்னு ஒரு ஹார்மோன் இருக்குது. அந்த ஹார்மோன் ரொம்ப லோவாக இருந்துச்சுன்னா கூட வந்து குழந்தை பிறக்கிறதுல கஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் தான் வருவாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்துட்டு மெடிசன்ஸ் கொடுப்பாங்க, இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க, டேப்லெட்ஸ் கொடுக்குறாங்க. அப்பயுமே அந்த பொண்ணுக்கு வந்து கருமுட்டை வளர்றதுல கஷ்டம் வரும். ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு அப்புறமா கூட வளராது. ஸோ அந்த மாதிரியான ஒரு பேஷண்ட்டுக்கு அக்குபங்சர் சிகிச்சை எடுத்துக்கோங்க அப்படின்வாங்க. நான் அக்குபங்சர் சிகிச்சை கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அந்த கருமுட்டை வளர்ச்சி வரும், ப்ளஸ் அவங்களுக்கு குவாலிட்டி வரும். அந்த கருமுட்டை வந்து குவாலிட்டியாக இருந்தால் தான் கரு வளர்ச்சிக்கு உபயோகமாக இருக்கும். இல்லைனா கருமுட்டை எவ்வளோ வளர்ந்தாலும் அது வந்து குவாலிட்டி இல்லைனா வேஸ்ட்டு தான் ஆகும், மறுபடியும் ஒரு இது போக வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுக்கு அப்போ என்ன பண்ணுவாங்க, கடைசியில் என்ன ஆகும்னா நீங்கள் வந்துட்டு டோனர் எக்குன்னு சொல்லுவாங்க, அடுத்தவங்களோட கருமுட்டையை வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகுது. ஸோ இதெல்லாம் வந்து தவிர்க்கணும்னா அக்குபங்சர் கண்டிப்பாக சிறந்த முறையில் இருக்குது. நிறைய பெண்களுக்கு வந்துட்டு இது நான் இப்போ சொன்ன மாதிரி ஏஎம்ஹெச் மட்டும் கிடையாது, பிசிஓடின்ற ப்ராப்ளம் இருக்குது, எண்டோமெட்ரியோசிஸ், அடினோமயோசிஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடிய கர்ப்பப்பை சார்ந்த அனைத்து பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கருமுட்டை வளர்றதுல ரொம்பவே கஷ்டம் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு மனிதர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அக்குபங்சரையும் எடுத்துக்கணும். இப்போ நாங்கள் வந்துட்டு வெறும் அக்குபங்சர் மட்டும் எடுத்து பண்ணுறதும் இருக்குது. பட் இந்த ஐவிஎஃப் ப்ரொசீஜர் பண்ணும்போது ஃபர்டிலிட்டிக்காக அக்குபங்சரும் சேர்த்து எடுக்கும்போது உங்களுக்கு 100% உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். வெளிநாடுகளெல்லாம் ஐவிஎஃப் அப்படின்னாலே ப்ளஸ் அக்குபங்சர் தான். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு இது உபயோகமாக தான் இருக்குது. இந்த கருமுட்டை மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து எண்டோமெட்ரியம் திக்னஸ் அப்படின்றது சொல்லக்கூடிய இந்த கருப்பை வந்து திக்காக இருக்கணும், அது வந்து ரொம்ப இதாக இருக்கக்கூடாது. ஸோ அந்த திக்னஸ்க்காக அக்குபங்சர் எடுத்துக்கிறாங்க. அது வந்து ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பையில ஒரு தேங்காவை போடுறோம், அது அப்படியே நிற்கும். ஆனால் இப்போ ஒரு பேப்பர், ஈரமான ஒரு பேப்பர் பேக்குன்னு வச்சுக்கோங்க, லேசாக தின்னாக இருக்கிற ஒரு பேப்பர் பேக்கில் ஒரு தேங்காய் போட்டால் கீழே விழுந்துடும். அந்த மாதிரி தான் அந்த கருப்பை வந்து நல்லா திக்காக இருக்கும்போது தான் அந்த கருமுட்டையை வைக்கும்போது அதுக்குள்ளேயே உருவாகும். அப்படி இல்லாத பட்சத்தில் தின்னு சொல்லுவாங்க, எண்டோமெட்ரியம் திக்னஸ் இல்லை அப்படின்னா அந்த சைக்கிளே கேன்சல் ஆகிடும், அடுத்த முறை வாங்க அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ அந்த மாதிரி வரவங்களுக்கு நாங்கள் வந்து அந்த திக்னஸை ஏற்படுத்துகிறோம். அது வந்து அக்குபங்சரால் முடியும், கண்டிப்பாக முடிஞ்சுன்னு தான் இருக்குது இப்பயும். ஸோ அது நல்லா வந்து திக்கானவுடனே அதுக்கு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வச்ச உடனே அது வந்து பாசிட்டிவ் ரிசல்ட், அது வந்துட்டு அவங்களுக்கு வந்து கன்சீவாக ஆகுறாங்களா அதுக்குமே அக்குபங்சர் உபயோகரமாக இருக்குது. ஸோ ஒரு சின்ன ஸ்டேஜ்லேருந்து இதே மாதிரி பெண்களுக்கு மட்டும் இல்லாமல் ஆண்களுக்குமே வந்துட்டு ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாக இருக்குது, மொட்டிலிட்டி, மார்ஃபாலஜி, இந்த மாதிரி விஷயங்களுக்கும் வந்துட்டு அக்குபங்சர் சிறந்த முறையில் கண்டிப்பாக இருக்குது. இதோட சேர்த்து நாங்கள் உணவும் சொல்லுவோம், என்னென்ன உணவு எடுத்துக்கிட்டால் நல்லா உங்களுக்கு வந்து ஸ்பெர்ம் கவுண்ட் திக்காக இருக்கும் ப்ளஸ் குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு 2 பேருக்குமே உணவையும் கொடுத்து இந்த மெடிசன் அவங்க சைடு ஐவிஎஃப் ப்ரொசீஜரும் பண்ணி அக்குபங்சர் 100% அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் அக்குபங்சர் அவங்களுக்கு வந்துட்டு சிறந்த முறையில் பண்ணி அவங்க ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிற அளவுக்கு வாய்ப்பாக அமையுது. எனி கைண்ட் ஆஃப் அடிக்ஷன், அது வந்து மதுவாக இருக்கலாம்லாம் இல்லை. இப்போ ஒரு ஸ்வீட், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு ஸ்வீட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது கூட கிரேவிங் இருக்கும். பார்த்த உடனே யாராலுமே ஸ்வீட் என்னால் விடவே முடியாதுன்ற மாதிரி, ஒரு பிரியாணியை பார்க்கும்போது மக்களுக்கு அப்படியே சாப்பிட்டுணும், அந்த மாதிரி எனி கைண்ட். அதே மாதிரி தான் மதுவும் என்னை பொறுத்த வரைக்கும், அதுவும் ஒரு கிரேவிங் தான். அதை வந்து நம்ம ஆனால் இது என்னன்னா இது மது எடுத்துட்ட பிறகு அவங்களோட லைஃபே வந்து தலைகீழாக மாறிடுது. ஸோ அதுக்கு எந்த வகையில் இது உபயோகமாக இருக்கும்னா கண்டிப்பாக 100% நாங்கள் சரி பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கும் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா
முதல்ல வந்து பிரெயின், அதாவது ஸ்கேல்ப் அக்குபங்க்சர்னு சொல்லுவாங்க, அதை நாங்கள் வந்து ஸ்டிமுலேட் பண்ணுவோம். பிகாஸ் நம்ம இது பிரெயின் ஸ்கேல்ப் இருக்குங்களா, இது வந்துட்டு ஸ்விட்ச் போர்ட் ஆஃப் அவர் பாடி. நம்ம பாடியில வந்து ஸ்விட்ச் போர்டே இதுதான். நான் இதுல மட்டும் இந்த ஸ்கேல்பை மட்டும் வச்சுட்டு நான் வந்து உங்களுக்கு கை வரல, இல்லை கால் வலி, இல்லை முட்டி வலி, இல்லை நெஞ்சு வலி, இல்லை ஹார்ட்ல ப்ராப்ளம், என்ன வேணா சொல்லுங்க, நான் அந்த இடத்துலலாம் நான் தொடவே மாட்டேன். ஒன்லி இந்த இடம் தான் ஸ்கேல்ப் ஃபுல்லா தலை. இதை வச்சே வந்து நீடில் வச்சு ஸ்டிமுலேட் பண்ண பண்ண என்ன ஆகும்னா உங்களுக்கு எல்லா பிரச்சனையுமே சரியாகும். தூக்கம் வரலையா, இல்லை இந்த மாதிரி மது அடிமையினால அவங்க வந்து லைஃபே இது இழந்திருக்காங்களா, தூக்கம் வராது, அப்போ வந்து விக்ரஸாக பிஹேவ் பண்ணுவாங்க அவங்க குடிக்கிறவங்க. ஸோ அதெல்லாம் வந்து டே பை டே அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் டே இட் செல்ஃப் அவங்க இப்போ ரொம்ப ஆக்ரோஷமாக கத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்களால் கம்மி பண்ண முடியும். பிகாஸ் ஏன்னு சொல்கிறேன், இப்போ ஒரு ஷார்ட் டெம்பர் ஆளை கூட நீங்கள் கூட்டிட்டு வாங்க, நாங்கள் வந்து அக்குபங்க்சரால சரி பண்ணுவோம். அது எப்படி அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ ஷார்ட் டெம்பர் ஏன் வருது, கோபத்தில் ஏன் ஒரு மனுஷன் கத்துவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா லிவர் தான். லிவர் வந்து எந்த அளவுக்கு ஹீட் ஆகுதோ அந்த அளவுக்கு கோவம் அப்படியே பர்ஸ்ட் ஆகும், தூக்கி போட்டு உடைக்கிற அளவுக்கு கோவம் வரும். அது ஏன் வருது அப்படின்னா அந்த லிவர் வந்து இப்போ நீங்கள் ஆல்கஹால் எடுத்துக்கும் போது லிவர் அந்த ஹீட் ஜாஸ்தி ஆக அப்போ நான் என்ன பண்ணுவேன், லிவரை வந்துட்டு செடேட் பண்ணுவேன். செடேட் பண்ணி அந்த ஹீட்டை குறைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கத்துற ஒரு மனுஷன் அமைதியாயிடுவான், சாந்தமாயிடுவான். அதே மாதிரி தான் இப்போ அந்த குடிச்சிட்டு கத்துறது, விக்ரஸாக பிஹேவ் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். அட் த சேம் டைம் அவங்க அடுத்த முறை அந்த மதுவை பார்க்கும்பொழுது அது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கண்டிப்பாக இதில் வந்துட்டு பண்ண முடியும், அக்குபங்க்சரால பண்ண முடியும். நாங்கள் நிறைய பேருக்கு பண்ணியிருக்கோம். அதே மாதிரி சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம், எனி கைண்ட் ஆஃப் சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம், மேனியாவாக இருக்கட்டும், இல்லாட்டி சிசோஃபர்னியா, அந்த மாதிரி எதுவாக இருந்தாலுமே வந்து அக்குபங்க்சர் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. பட் நிறைய பேருக்கு இது தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. இது பண்ண முடியுமா, அது பண்ண முடியுமா, அக்குபங்க்சர்னாலே ஒரு பெயின் ரிலீஃப்க்கு தான் அப்படின்னு தான் மக்கள் நினச்சிட்டு இருக்காங்க. பட் நிறைய விஷயங்களுக்கு நியூராலஜிக்கல் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக்கு கண்டிப்பாக பண்ணலாம், பார்க்கின்சன்ஸு எல்லாமே வந்து இதில் பண்ண முடியும். நீங்கள் அலோபதி மெடிசன் எடுத்துக்கிட்டே இதை பண்ணலான்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ எல்லாருமே அக்குபங்க்சர்னா ஐயோ இதை விட்டுட்டு நாங்கள் போக முடியாது, அப்படி கிடையாது. நீங்கள் அந்த மெடிசனை எடுத்துக்கிட்டே அது கூடயும் இதை ஒரு சிட்டிங் எடுத்தீங்கன்னா 100% ரிலீஃப் உங்களுக்கு கிடைக்கும்.